ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. அன்பார்ந்த சத்யஞானானந்தா, ஆத்மகனானந்தா, சிவானந்தா மற்றும் நேனைய சகோதர துறவிகளே, மாநாட்டை நடத்துகின்ற குழுவினரே, இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கும் பக்தர்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பும் ஆசிகளும். இந்த மாநாட்டில் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர், அன்னை ஸ்ரீ சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தர் ஆகியோரை பற்றியும் அவர்களது உபதேசங்களை பற்றியும் பல்வேறு சொற்பொழிவுகளும் அஞ்ஞான நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன. ஒவ்வொருவருடனும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இது போன்ற மாநாட்டுக்களை பல வருடங்களாக நீங்கள் வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள். இதன் மூலமாக பக்தர்கள் ஒன்று சேர்ந்து நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்வதிலும் அவற்றில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வதும் சாதுக்களின் சங்கத்தில் இணைந்து கொள்வதும் மிக பெரிய ஆன்மீக சாதனைத்தான். ஆன்மீக சாதனைகளை எதற்காக நாம் செய்ய வேண்டும்? இறைவனுடைய அருளை பெற வேண்டும், அவர் அருளால் அவர் அனுபூதியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். இறை அனுபூதியை பற்றி அதை பெறுவதற்கான அடையாளங்கள் குறித்து ஸ்ரீராமகிருஷ்ணர் தம்முடைய அமுத மொழியில் தெரிவித்துக் கொள்ளார். அவை விவேகம், உயிர்களிடம் கருணை, சாது சேவை, சாது சங்கம், இறை நாமத்தையும் குணங்களையும் பாடுதல், உண்மை பேசுதல் போன்றவை. இவை யாவும் அனுராகத்தின், அதாவது ஆழ்ந்த பக்தியின் அதன் அடையாளங்கள். இந்த அடையாளங்களை காணும்போது கடவுள் காட்சி கிடைக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று உறுதியாக சொல்லலாம். இப்படின்னு அவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் அருளியுள்ளார். இறைவன் நம்மிடம் எழுந்துள்ள வேண்டுமென்றால் நாம் சிலவற்றை செய்துதான் ஆக வேண்டும். நம்மை தூய்மையாக்க வேண்டிக் கொள்ள வேண்டும். நம்மை தூய்மையானால்தான் இறைவன் வர முடியும். அதன் பெயர்தான் ஆன்மீக சாதனை. இந்த ஆன்மீக சாதனைக்காக பல நெறிகள் இருக்கின்றன. ஆனால் பக்தி நெறி கொஞ்சம் சுலபமான உள்ளது. அதன் மூலமாக புலன்கள் எல்லாமே தானாகவே அடங்கிவிடும். இறை நாமத்தை ஜெபித்தால் எல்லா பாவங்களும் தொலைந்து போய்விடும். நாம ஜபத்தால் காமமும் குரோதமும் உடல் சுகங்களின் மீதுள்ள நாட்டமும் எல்லாமே பறந்தோடிவிடும். பொதுவாக நாம ஜபம் செய்வதற்கு கூட மனது விரும்புவதில்லை, அதில் நாட்டம் கொள்வதில்லை. அதற்கான வழி பிரார்த்தனை தான். இறைவா, உன் நாமத்தில் ருச்சி ஏற்பட வேண்டும் என்று ஏக்கத்துடன் அவரிடம் பிரார்த்தனை செய்தால் அவர் நம்முடைய ஆவலை நிறைவேற்றி விடுவார். மனிதர்களுக்கு உலகியல் என்னும் கடும் ஜுரம் ஏற்பட்டு இருக்கிறது. பகவானின் திருநாம ஜபத்தில் சுவை உண்டாக்கிவிட்டால் அந்த ஜுரம் போய்விடும். நீங்கள் இந்த உலகத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, மனப்பூர்வமாக இறைநாமத்தை ஜெபம் செய்து வந்தாலே உங்களுக்கு எல்லாம் கிடைத்துவிடும். அதுவே போதும். இறைவன் மனத்தைத்தான் பார்க்கிறான். ஒருவன்
என்னென்ன எந்த வேலை செய்கிறான், எங்கெங்கே வாழ்கிறான் என்பதை அவன் கவனிப்பதில்லை, அவன் பார்ப்பதில்லை. அனுமாருக்கு உயர்ந்த மனநிலை இருந்ததால் தான் அவர் கடலை தாவிச் சென்றார் என்று சொல்வார்கள். அவருக்கு நான் ராமனுடைய சேவகன், நான் ராமநாமத்தை ஜபிப்பவன், என்னால் சாதிக்க முடியாதது இதுதான் இருக்க முடியும் என்று இப்படிப்பட்ட நம்பிக்கை அவருக்கு இருந்தது. நமக்கும் அது போன்ற நம்பிக்கை, அதாவது நான் குருதேவரது நாமத்தை ஜபிக்கிறேன், அவர் முக்தியை அருள்கின்ற ராமகிருஷ்ணர் நாமத்தை ஜபிக்கிறேன், எனக்கு என்ன பயம் என்று நம்பிக்கை வேண்டும். குருதேவர் அருளால் என்னால் எதையும் சாதிக்க முடியும், அவரது அருளால் நான் இந்த பிறவி பெருங்கடலையே தாண்டி விடுவேன் என்ற நம்பிக்கையை இங்குள்ள பக்தர்கள் எல்லோரும் பெற வேண்டும். இத்தகைய நம்பிக்கையுடன் இல்லறத்தில் வாழ்பவர்கள் எல்லோருமே சக்திசாலிகள், பக்திசாலிகள், பாக்கியசாலிகள் என்பேன். நீங்கள் எல்லோரும் இந்த மாநாட்டில் நடக்க இருக்கும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று மனதில் நல்ல கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு செல்லுங்கள். அதன் மூலம் உங்களிடம் பக்தியும் நம்பிக்கையும் நல்ல சம்ஸ்காரமும் அதிகரிக்கும். அதன் பிறகு கெட்டது எல்லாமே உங்களிடமிருந்து போய்விடும். நீங்கள் எல்லா நலன்களும் வழங்குகளும் பெறுவதோடு பகவான் விரும்புகின்ற தூய பக்தர்களாக வேண்டும், தூய மனிதர்களாக வேண்டும். ஸ்ரீ சாரதா தேவி, ஸ்ரீராமகிருஷ்ணர், சுவாமி விவேகானந்தரிடம் நான் உங்களுக்கு இவையெல்லாம் அவர்கள் அருளட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் என் அன்பும் ஆசிகளும். நன்றி. ஜெயராம் கிருஷ்ணா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.